தொடக்க நூல் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். இந்த 4வது தொடக்க நூல் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது? காயினும் ஆபேலும் சகோதரர்கள். காயினுக்கு ஆபேல் மேலே பொறாமை. ஆபேலோட எல்லா காணிக்கையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினோட எந்த காணிக்கையும் தேவன் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா காயின் பொறாமை உள்ளத்தோடு கொண்டு அவருக்கு காணிக்கை கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஆபேல் கொடுக்கும்போது அவன் மன நிறைவோடு கொடுத்தான். அதனால் தேவன் ஏற்றுக்கொண்டார். இது போல தான் நம்மளுடைய லைஃப்லையும் நம்ம தேவனுக்கு கொடுக்கும்போது முழு உள்ளத்தோடு கொடுக்கணும். புலம்பி கொடுக்கக்கூடாது. அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நம்ம கொடுக்கிறது சிறிதாயாலும் நம்மளுடைய முழு மனதோடு கொடுக்கும்போது அவர் அதை ஏற்றுக்கொள்வார். அது மட்டும் இல்லை, காயினானவன் ஒரு பொறாமை உள்ள எண்ணம் கொண்டவனாக இருந்திருந்தான். அதனால தான் தேவன் எவ்வளவு அன்பாக என் ஆபேல் எங்கே என்று கேட்கும்போது, நான் என்ன உங்களோட ஆபேலுக்கு நான் என்ன போலீஸ் வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எவ்வளவு தேவன் ஆபேல் மேலே அன்பு இருந்ததுனால அப்படி பேசியிருப்பார். அதனால் இந்த நேரத்திலும் நம்ம காயினை போல இல்லாமல் ஆபேலை போல அன்பாக தேவன் நம் மீது அன்பு காட்டுவதற்கு ஏற்ப நம்ம லைஃபுக்கு வாழணும். ஜெபம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே, அப்பா, நாங்கள் காயினை போல தகப்பனே பொறாமை உள்ளம் கொண்டு தகப்பனே உமக்கு தருவதில் புலம்பி தராதபடிக்கு என் தேவன் நீர்தாமே. ஆபேலை போல தகப்பனே உமக்கு உகந்த காணிக்கை தருகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஏசப்பா. அப்பா தகப்பனே, ஒருவரை குறித்து நீங்கள் எங்களோடு விசாரிக்கும் போது நாங்கள் தகப்பனே திமிராக பதில் கூறாதபடிக்கு அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தயவை கட்டளையிடுங்க ஏசப்பா. எங்களுக்கு புரிகிற குணத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த காயினின் குணம் எங்களுடைய லைஃப்பில் இருந்துச்சுன்னா அதை மாற்றி போடுங்க ஏசப்பா. ஆபேலை போல தகப்பனே நல்ல காணிக்கைகளை தருகிற, முழு மனதோடு தருகிற காணிக்கைகளை தருகிற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.